தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். உரைகள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த வருடம் 2026 பிரச்சாரம் என்பது ரொம்ப சுணக்கமாகத்தான் இருக்கு. ரொம்ப மந்தமா இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அது குறிப்பாக நிறைய 4 முனை போட்டிகள் அப்படிங்கிற காரணம் 4 முனையை தாண்டி நிறைய போட்டிகள் இருக்கு. போட்டிலாம் நிறைய இருக்கு. மக்கள்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் பிரச்சாரங்கள் எதுவும் நடந்த மாதிரி தெரியல. பார்ட் டைம் பிரச்சாரம் சில இடங்கள் நடக்குது. வீக்கெண்டு பிரச்சாரங்கள் சில இடங்களில் நடக்குது. பாரம்பரியமான கட்சிகள் பிரச்சாரத்தில் நிறைய வியூகங்களை வச்சிருக்க கட்சிகள்னு சொல்கிற பெரிய கட்சிகள் கூட பிரச்சாரத்தில் பார்க்க முடியல. ஆனால் ஒரே இடத்துல மட்டும் தொடர்ந்து பார்க்க முடியுது. அது டிஜிட்டல் திரையில் பார்க்க முடிகிறது. இப்படி மக்கள்கிட்ட போய் பிரச்சாரம் பண்ணாமல் போனதுக்கு காரணம் என்ன? ஏன் முழுமையான பிரச்சாரம் இல்லை அப்படின்னு தேர்தல் களத்தில் இருக்கிற வேட்பாளர்களும் அவரை சுற்றி இருப்பவர்களும் கேட்டாக்கா, வெயிலாக இருக்குது, அதனால் மக்கள் வர விரும்பலை அப்படின்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. ஆனால் 2024 இதே வெயில் தான் இருந்தது, இதே மாதம்தான். அப்போ எப்படி வெயில் இல்லை, இப்போ வெயில் வந்தது அப்படிங்கிற கேள்விகளுக்கு எப்பொழுதும் போல பதில் இல்லை. உண்மையில் காரணம் என்ன? வெயில் தான் காரணமா, இல்லை மக்கள் மனநிலை தான் காரணமா? என்ன சொல்ல போகிறீங்கன்னு எங்களுக்கு தெரியும், நாங்கள் என்ன போகிறோன்னு முடிவு பண்ணிட்டீங்க, அதுக்கு பிறகு எதுக்கு நீங்கள் வரும்போது நாங்கள் உட்காந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிற மனநிலை மாறி இருக்கிறதா? நிறைய புதிய வேட்பாளர்கள் வந்திருக்கிறாங்க, அதனால் காரணமா? புதிய அரசியல் கட்சிகள் தொடங்கியிருக்காங்க, நிறைய வியூக வகுப்பாளர்கள் வந்திருக்காங்க, அவங்களாம் சொல்லியிருக்காங்களா? என்னதான் காரணம் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு உரைகள் நிகழ்ச்சியில் விவாதிக்க போகிறோம். பிரச்சாரம் எழுச்சி இல்லை, காரணம் வெயிலா, மக்கள் மனநிலையா என்பது குறித்து விவாதிக்க நம்மோடு இணைந்திருக்கும் விருந்தினர்கள் பத்திரிகையாளர் திரு சிவ பரமேஸ்வரன் மற்றும் அரசியல் விமர்சகர் திரு ஜெகதீஸ்வரன் அவர்கள். இருவருக்கும் வணக்கம் சார். பரமேஸ்வரன், நீங்க நீண்ட நெடுகாலமாக இந்த பிரச்சாரங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துட்டு இருந்திருப்பீங்க, நிறைய தலைவர்களை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு இந்த வருடம் இருக்கிற பிரச்சாரம் என்பது எப்படியாக இருக்கிறது? என்னெல்லாம் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது? பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கிறதா, வெயில் பிடித்திருக்கிற அளவுக்கு? நான் 84ல இருந்து பாக்குறேன் தேர்தல் களத்துல பிரச்சாரங்கள்ல. பிரச்சாரம் சூடு பிடித்திருக்கிறது. சூடு பிடித்திருக்கிறது அப்படின்னா இப்ப எல்லாம் கேரவன் பிரச்சாரம் தானே. அதனால கடும் வெயில்ல போகும்போது அந்த கேரவன் சூடு பிடிக்கத்தானே செய்யும். அதனால பிரச்சாரங்களுடைய போக்கு காலத்தை ஒட்டி தொழில்நுட்ப வளர்ச்சி எப்படி வந்திருக்கிறதோ அதை ஒட்டி அந்த பிரச்சாரங்களுடைய பாணி, அதனுடைய போக்கும் மாறி இருக்குங்கிறத நம்ம ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளதான் வேண்டும். இப்ப 84ஆம் ஆண்டு அல்லது 89ஆம் ஆண்டு அந்த கால தேர்தல், அந்த கால சமயத்துல நீங்க தேர்தல்கள் பார்த்தீங்கன்னா மக்களை ஈர்ப்பதற்குங்கிறது பெரிய அளவுக்கு ஒரு ஊடகங்களோ இல்ல வழிகளோ கிடையாது. அப்போ உங்களுக்கு பிரச்சாரம் என்பது நேரடியாக மக்களை நேருக்கு நேர் சந்தித்து தெருமுனை கூட்டங்கள் அல்லது ஆங்காங்கே பொதுவாக மாலையில தான் இந்த பொதுக்கூட்டங்கள் இருக்கும். ஏன்னா அது ரொம்ப ஒரு பார்ப்பதற்கே இந்த கோவில் திருவிழா மாதிரி ரொம்ப வண்ணமயமான விளக்குகள் எல்லாம் போட்டு அங்கங்க பல பேர் ஷாக் அடிச்சு உழுந்து நடக்கிறது, இப்படியான செய்திக்கு அப்பாற்பட்ட செய்திகளோட இந்த தேர்தல் கூட்டங்கள்லாம் நடக்கும். மக்கள் வருவாங்க, தலைவர்கள் பேசுவாங்க. 3-4 மணி நேரங்கள், சில கூட்டங்கள் 5-6 மணி நேரங்கள்லாம் நான் கேட்டிருக்கேன். மெரினால நள்ளிரவு தாண்டி கூட்டங்கள் நடந்து கேள்விப்பட்டிருக்கேன். அப்பதான் ரொம்ப மிக பிரபலமாக கலைஞர் கருணாநிதி அவர்கள் சொன்னார், மயிலை மாங்கொல்லையில ஒரு கூட்டம் பார்த்துட்டு, இந்த கூட்டம் எல்லாம் ஓட்டாக மாறினால் நான் என்றுமே ஆட்சியில இருப்பேன், கூட்டங்கள்லாம் ஓட்டாக மாறுவதில்லைன்னு சொன்னார். அப்ப பிரச்சார பாணி அப்படி இருந்தது. அப்போ சுவர் விளம்பரங்கள் ரொம்ப ரொம்ப பிரபலங்கள். அது ஒரு கலை வடிவமாகவே இருந்தது. வண்ணமயமாக எழுதுவது, வசீகரமான வாசகங்களை அதில் போடுவது. அதாவது நான் சொல்றேன், எமர்ஜென்சி காலம் முடிஞ்சு அந்த 77ஆம் ஆண்டு வந்த தேர்தல் எனக்கு ரொம்ப நினைவுல இருக்கு. அப்போ சுவர் விளம்பரங்கள் எப்படி இருக்குன்னா, இரும்புக்கு டாட்டா, செருப்புக்கு பாட்டா, இந்திராவுக்கு ஓட்டா, காட்டுவோம் டாட்டா, இப்படியான ஒரு எதுகை மோனையுடன் கூடிய ஒரு ஒரு கவிதைத்துவை பாணியில அப்படிலாம் இருக்கும். இப்ப கால ஓட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த விளம்பர உத்திகளும் விளம்பர பாணிகளும் மாறுது. அப்புறம் கிட்டத்தட்ட 90கள்ல மிக தேர்தல் ஆணையம் மிக கடுமையான கட்டுப்பாடுகள்லாம் கொண்டு வந்த பிறகு நீங்க செவருல உங்களுடைய அனுமதி இல்லாமல் நீங்கள் சுவர் விளம்பரம் செய்தால் சட்ட ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம். அதெல்லாம் அப்படியே மாறி மாறி கிட்டத்தட்ட கடைசி ஒரு 5 ஆண்டுகள், அதுவும் குறிப்பாக
இந்த நாளை மறுநாள் நடைபெற இருக்கின்ற அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட அதாவது 23ஆம் தேதி நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் பிரச்சாரம் கூட பாத்தீங்கன்னா அது முழுக்க முழுக்க டிஜிட்டல் மயமாகிவிட்டது. 2024ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த நாடாளுமன்ற தேர்தலில் கூட இந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு டிஜிட்டல் பரப்பு அல்லது டிஜிட்டல் பிரசன்ஸ் நான் பார்க்கல. இப்ப என்ன நீங்க காலையில எடுத்துக்காங்களேன், நீங்க காலையில ஒரு 5 மணி 6 மணிக்கு எழுந்து உங்களுடைய டீயை சாப்பிட்டுட்டு ஏதாவது ஒரு தொலைக்காட்சியில என்ன நடந்தது அப்படிங்கிறது நீங்க செய்தியாக இருக்கலாம், சமூக ஊடகம் எதை நீங்க போட்டாலும் உங்களுக்கு வந்து காலங்காத்தாலேயே உங்களை அந்த நாள் பொழுதையே வந்து எரிச்சல் ஏற்படுத்திடுற மாதிரி விளம்பரங்கள் நான் எடுத்து 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 சரி, எல்லா கட்சிகளும் விளம்பரம் செய்வது வாக்காளர்கள் சென்று அடைவது தப்பு கிடையாது, அதற்காக தான் அவர்கள் உழைக்கின்றார்கள். ஆனா திருப்பி 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 அதே விளம்பரம், அது எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் கொடுக்குறோம் 2000 ரூபாய் கொடுக்குறோம், நாங்க தான் செஞ்சோம் நீங்க தான், எதை பாருங்க நீங்க திருப்பி திருப்பி ஒரு ஸ்டேஜ்ல இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுங்கிற கதையா எதை திறந்தாலுமே 2000 ரூபாய் இருக்கு. இப்போ விளம்பர உத்திகள் நான்லாம் வந்து சர்வதேச பன்னாட்டு அட்வர்டைஸ்மெண்ட் ஏஜென்ட் விளம்பர நிறுவனங்களோட வேலை பண்ணியிருக்கேன். O&M, JWT, லிண்டாஸோட நான் ஒர்க் பண்ணிருக்கேன். அப்போ வந்து அந்த டேக் லைன் எப்படி எழுதுவோம், பை லைனை எப்படி எழுதுவோம், ஸ்டோரி போர்டு எதை கேட்டாலுமே அப்ப என்ன அதுன்னா வலிந்து வந்து பிரச்சாரம் என்பதற்கு அப்பாற்பட்டு ஒரு கருத்து திணிப்புங்கிற அந்த நோக்கத்துக்கு போயிடுச்சு டிஜிட்டல் உலகத்துல. ஆனா இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்துல இருக்கக்கூடிய மிகப்பெரிய இன்னொரு சிக்கல், நீங்க முதல்ல கேட்டீங்களா சூடு அனல் பறக்குதான், ஆமாம் அனல் பறக்குது. இந்த டிஜிட்டல் பிரச்சாரத்தை இந்த கட்சிகள் வந்து 2 பெரிய கட்சிகள் தான் அதுல தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திமுக அதில் முன்னணியில் இருக்கின்றார்கள் டிஜிட்டல் பிரச்சாரத்தை. அது வந்து விருப்பு வெறுப்பவர்களுக்கு அப்பாற்பட்டு அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அந்த பிரச்சாரம் அவங்க போடுறது இருக்கு பாருங்க, விளம்பரங்கள் அனல் டிவி பொட்டியே வந்து சூடாய் வெடிச்சிருவோங்கிற கவலையா இருக்கு. நீங்க ஒரு எவ்ரி 60 செகண்ட் 90 செகண்டுக்கு அது நீங்க யூடியூப்ல உங்களுக்கு விருப்பமான நிகழ்ச்சியை பார்க்கலாம், இல்ல செய்தியாக இருக்கலாம். முன்னெல்லாம் செய்திகள் இடைவெளியில வந்து பொதுவான விளம்பரங்கள் வரும். இப்ப IPL மேட்ச்ல அந்த ஒரு ஓவருக்கும் அடுத்த ஓவருக்கும் நடுவுல இருக்கக்கூடியது யதார்த்த ரீதியில வந்து ஒரு 20ல இருந்து 22 செகண்ட் தான். அப்ப 10 செகண்ட் ஆடு தான் போட முடியும், அதை விட வேகமா போடுறாங்க இப்போ. அப்ப என்ன ஆகுதுன்னா நீங்க செய்தி மக்களிடம் சென்று சேருவதுங்கிறத தவிர இந்த ரொம்ப திணிப்பின் காரணமாக ஒரு எரிச்சல் ஏற்படுது. சார் நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். ஓகே சார், சிவபரமேஸ்வரன் சார் பேச்சு கேட்ட பிறகுதான் இப்போதான் எலெக்ஷன் தமிழ்நாட்டில் நடக்குது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக பேசியிருக்காரு. அதை தாண்டி தமிழகத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறது ஒர்க் ஃப்ரம் ஹோம் பிரச்சாரமா, தேர்தல் யுகமா? இல்ல 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 நான் அப்பட்டமா நேரடியா சொல்றேன், விஜயை மனதில் வைத்துக்கொண்டு நான் இதை கேட்கல. எல்லா அரசியல்வாதிகளும் 10ல இருந்து 6 மணி வரைக்கும் பிரேக் எடுத்துடுறாங்க. இவங்க அப்படியே போனா கூட மக்கள் வந்து நீ எங்கேயாவது போய் வெயில்ல கத்துங்க பேசுங்க, நான் ஏசி போட்டு வீட்டுல இருந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மனநிலைக்கு வந்துட்டாங்க. அதை மையப்படுத்தி தான் கேட்டிருக்கேன், உங்க கருத்து நீங்க சொல்லலாம். அதாவதுங்க, இன்னைக்கு நான் உண்மையில ரொம்ப இந்த தேர்தல் நான் வந்து சில ஊர்களுக்கும் பயணிக்கிறேன். நான் வந்து மாவட்டத்துல புதுக்கோட்டையில தான் இருக்கேன், சென்னைக்கும் நான் அப்பப்போ வந்துட்டு போறேன். இந்த மாதிரி ஒரு டல்லான தேர்தலை நான் பார்த்ததே கிடையாது. எனக்கு தெரிந்த தேர்தல்கள் வரையும் ரொம்ப ரொம்ப டல்லா இருக்கு. நான் தேடுறேன் வேட்பாளர்கள். 2024 கூட பார்த்தேன். இப்ப புதுக்கோட்டையில நான் 2024 இருந்தேன். அப்ப திமுகவிற்கு பிரச்சாரம் பண்றதற்கு மதிமுக பேச்சாளர்கள்லாம் வந்து என்னோட வீதி முக்கத்துல இருந்து பேசினாங்க. நமக்கு தெரிந்தவங்க தான், அவங்க எல்லாம் தொலைக்காட்சி மீடியாலாம் பார்த்திருக்கோம். அதனால நான் பார்த்து வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எல்லா கட்சிகளில இருந்தும் நிறைய பேர் பார்த்தோம். வீதியில எப்போ போனாலும் ஏதாவது சத்தம் கேட்டுட்டே இருக்கும், பிடிக்கல சத்தம் கேட்டுட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி இது இல்லவே இல்லை, சுத்தமா ரொம்ப அமைதியா இருக்கு, மயான அமைதியா இருக்கு. சில நேரங்கள் என்ன இந்த முறை தேர்தல் நடக்குதா நடக்கலையா அப்படிங்கிற அளவுக்கு சரி, ஆபீஸ் வந்து டவுன்ல தான் இருக்கு, ரொம்ப பிரதானமான மையத்துல தான் இருக்கு, அங்கேயும் சத்தம் கேட்கலாம். அங்க வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கிராஸ் பண்ணிட்டே இருப்பாங்க, ஏதாவது வண்டி கிராஸ் ஆகிட்டே இருக்கும். வேட்பாளர்கள் வந்து இப்ப நோட்டீஸ் கொடுப்பாங்க. இப்ப திமுக இங்க மாநகராட்சி மேயரா இருக்கிறவங்க எல்லாம் வந்து போன இடத்துல நோட்டீஸ் கொடுத்தாங்க, அவங்க நின்று பேசிட்டுலாம் போனாங்க. இந்த வாட்டி யாரும் வரல, யாரும் வந்து பார்க்கல. நோட்டீசஸ் வந்து நம்ம போய் சில நேரங்கள் நமக்கு அரசியல் வேணுங்கிறதுனால நான் போய் சில நேரங்களில் தேடி வாங்குற நோட்டீஸ் கொடுக்க என்னதான் போட்டிருக்கீங்க பார்க்கலாம் பண்ணிட்டு நான் வந்து தேடி வாங்குறேன். இப்ப நான் வந்து எனக்கு தொகுதி 51 தான், சென்னையில தான். யூஸ்வலா வந்து வீட்டு வாசல ஒரு 3-4 நோட்டீஸ் நடக்கும், கிடக்கும். அதெல்லாம் பார்த்து படிச்சு நான் கடைசி இடத்துல அப்படிதான் யோசிப்பேன், யாருக்கு வாக்களிக்கணும், எந்த வேட்பாளர் நிற்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்பேன். அதனால நான் எல்லா நோட்டீஸ் வாங்கி படிச்செல்லாம் பார்ப்பேன். பட் இந்த வாட்டி நான் தேடுறேன், போய் கேட்கிறேன், போய் கேட்டு நம்ம தான் வாங்க வேண்டியதாக இருக்கே தவிர அவங்க வந்து ரொம்ப குறைவா தான் வந்து பார்த்திருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. நிறைய பேர் இன்னைக்கு வந்து கேட்டீங்கன்னா நீங்க கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து டிஜிட்டல் யுகத்தை நோக்கி தான் போயிருச்சு. என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியால நம்ம பேசலாம். இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நீங்க எல்லாருமே வந்து ஒரு களத்தை அமைச்சு கொடுக்குறாங்க.
4 முக்கியமான வேட்பாளர்கள் அப்படின்னு களம் அமைச்சு கொடுக்குறாங்க. அதுல நீங்க பேசினாலே பெரிய ரீச் இருக்கு. மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போடுறத யூடியூப்ல போடலாம், ஷார்ட்ஸ்ல போடலாம், ரீல்ஸ்ல போடலாம் அப்படின்னு கட் பண்ணி நிறைய இடத்துல போட்டுக்கிறாங்க. அதை பார்க்க முடிகிறது. யூடியூப்ஸ்ல உட்காந்து பேசலாம், யூடியூப் சேனல்ஸ்ல உட்காந்து பேசலாம், அதுல பெரிய ப்ரொமோஷன்ஸ் பண்ணிக்கலாம், பெய்டு ப்ரொமோஷனாவும் இருக்கலாம், இல்ல இயல்பாக சில பேர் பேட்டிகள் இருக்கு. அந்த ஒரு வெளிச்சம் போதுமானது இருக்கு. ரொம்ப நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கடைசியாக இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் நம்ம வாக்கு கேட்க போனாலும் கடைசியா எல்லாரும் காசு கொடுக்க போறோம். அது 1000 500 கட்சி தலைமை நம்மளும் முடிவு பண்ண வேண்டிய ஒரு இடம் இருக்கு. அதை நம்ம பாத்துக்கலாம். இல்ல வேட்பாளர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அது 2000 கொடுத்துக்கலாம், 2500 கொடுத்துக்கலாம். அதுதான் நம்ம கடைசியா. அப்ப ஏன் இவ்வளவு ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாக்கு வேற சேகரிச்சு அதுக்கு பிறகு காசு வேற கொடுத்துக்கிட்டு அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டாங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதனால ரொம்ப மெனக்கெட வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம ரொம்ப பொறுமையா பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போயிட்டாங்க. டிஜிட்டல் யுகத்தை சொல்ற மாதிரி பயன்படுத்திட்டே இருக்கேன். இப்போ நான் வீட்டுல இருக்கேன், எங்க பாப்பா திடீர்னு அவர் பாட்டு பாடுறான். என்ன பாட்டு பாடுறான்னா, ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும், என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா, இந்த பாட்டு என் காதுல கேட்டுட்டே இருக்குப்பா அப்படின்னு சொல்றான். நம்ம வேற ஒரு யூடியூப் சேனல் போட்டா கதை சொல்ல வந்திருக்கோம்னு ஆரம்பிக்கிறாங்க. இது என்ன நடக்குதுங்க? எந்த யூடியூப் சேனல் திறந்தாலும் இது 2 வருது. இது மட்டும் இல்லாம நீங்க போன்ஸ் வருது. நமக்கு வருது, நீங்கள் இந்த முறை முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு தான் வாக்களிக்க வேண்டும், இந்த முறை நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்கு தான் வாக்களிக்க வேண்டும் அப்படின்னு இந்த போன்ஸ் வேற நமக்கு அதை ரிஜெக்ட் பண்ணாலும் சரி, அதை இதுல போட்டாலும் சரி, தொடர்ச்சியா வெவ்வேறு நம்பர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. அப்படி நம்மளை கூப்பிட்டு எல்லா வேட்பாளர்களும் பேசுறாங்க. நம்ம தொகுதிக்கு சம்பந்தமே இல்லாத வேட்பாளர்களும் பேசுறாங்க. அதுவும் நடக்கதான் செய்யுது. அவங்க எங்க இருந்து நம்பர்ஸ் வாங்குறாங்க எடுக்கிறாங்கிறது தெரியல. போன்ஸ்ல SMS வருது, வாட்ஸ்அப்ல வருது. இப்படி வர்ற காரணத்தினால நம்ம ரொம்ப எல்லாம் மெனக்கெட வேண்டாம் அப்படின்னு ஒரு இடத்துக்கு இவங்க எல்லாம் நகர்ந்துட்டாங்களோ அப்படிதான் சொல்லி தோணுது எனக்கு. கண்டிப்பா சார். சிவபரமேஸ்வரன் சார், இப்போ இந்த பிரச்சாரத்தில் இன்னொரு முக்கியமான கவனிக்கப்பட வேண்டிய விஷயம், பொதுமக்களை பெருசாக அரசியல் கட்சி தலைவர்கள் துன்புறுத்தலை. அதான் நீங்கள் சொன்ன மாதிரி காலையில் எழுந்திரிச்சோடனே அந்த ஆடை பார்க்க வேண்டியிருக்கிறது நான் புரிஞ்சுக்கிறேன். அதை தாண்டி மக்களை ஒரு இடத்துல கூட்டி வச்சு அவர்கள் நெருக்கடிக்குள்ளாகுவது, இந்த பேனர் கலாச்சாரம், சுவர் விளம்பரங்கள்லாம் போச்சு. இப்போ தலைவர்கள் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கிட்டு டிஜிட்டலில் பண்ணால் போதும், தேவையில்லாமல் நிறைய சத்தங்களை எழுப்ப வேணாம் அப்படிங்கிறதே போதுங்கிற அளவுக்கு வந்துட்டாங்களா? இல்லை இது காலத்தின் கட்டாயத்தால் இப்படி வந்திருக்கா? ஏன்னா 4 முனை போட்டி, யாருக்கு பெரிய பலம் இருக்குன்னு தெரியல, அப்போ நம்ம செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி நகர்ந்திருப்பாங்க. இது எந்த காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வாக்காளர்களை நேரில் சந்திப்பது என்பதை முற்றாக தவிர்த்து விட முடியாது. நான் இங்க மாத்திரம் இல்ல, பிரித்தானியால பல ஆண்டுகள் எலெக்ஷன்ஸ் கவர் பண்ணிருக்கேன். யூஎஸ் எலெக்ஷன்ஸ் கிட்டத்தட்ட 5-6 யூஎஸ் பிரசிடென்சியல் எலெக்ஷன்ஸ் கவர் பண்ணிட்டேன். என்னதான் இருந்தாலும் நீங்க வாக்காளர்கள் இப்ப ட்ரம்ப்போ, ஒபாமாவோ, பைடனோ நேர்ல அங்க கூட பாத்தீங்கன்னா அங்க இல்லாத டெக்னாலஜி கிடையாது. அப்ப கூட என்ன பண்றாங்கன்னா, அந்த குடியரசு கட்சியோ ஜனநாயக கட்சியோ அவரோட ஆதரவாளர்கள் மத்தியிலே ஒரு முறை பேசுறாங்க, ஒரு 2 முறை பேசுறாங்க. அது இப்பொழுது இங்கேயும் நடக்கிறது. ஒரு உதாரணம் அந்த வகையில பார்த்தோம் என்றால், பிரச்சாரம் அல்லது தேர்தல் பரப்புரை மக்களிடம் கருத்துக்களை கொண்டு சேர்ப்பது, இப்படி சொல்லுவோம், மக்களிடம் கருத்துக்களை கொண்டு திணிப்பது என்பது பெரும்பாலும் டிஜிட்டலை நோக்கி நகர்ந்து விட்டா கூட அந்த டிஜிட்டலை இன்னும் முழுமையாக ஏற்றுக்கொள்ள முடியாத அல்லது புரிந்து கொள்ள முடியாத, அதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லாத சென்றடைவது அந்த மரபு ரீதியான பிரச்சாரங்களை குறிப்பா கட்சியினுடைய பெரிய தலைவர்கள் மக்களை சந்திக்கிறது அப்படிங்கிறது அது தொடர்ந்து நடக்குது. அது ஸ்டாலினும் செய்யறாரு, எடப்பாடியும் செய்யறாரு. உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் சமூக ஊடகங்கள்ல சரி, நானும் இந்த தேர்தலுக்காக பல மாவட்டங்களுக்கு போகும்போது பார்த்தேன். இல்லை பரமேஸ்வரன் சார், இல்லை நீங்கள் சொன்னது மாதிரி முக்கிய தலைவர்கள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு வராங்க, அதை நம்ம கண்கூடாக பார்க்க முடிகிறது. ஆனால் தேர்தல் என்பது பரபரப்பாகவும் ரொம்ப ஹாட்டாகவும் அன்னைக்கு ஈவெண்ட்டாகவும் நம்ம மைண்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு காரணம், அந்தந்த பகுதிகளில் இருக்கிற அந்தந்த மற்ற தலைவர்கள் எல்லாருமே பரபரப்பாக இயங்குவாங்க, மக்களை சந்திப்பாங்க, தெருமுனை பிரச்சார கூட்டங்கள் போடுவாங்க, தொகுதிக்கு போடுவாங்க, பகுதிக்கு போடுவாங்க, எல்லாரும் பரபரப்பாக இயங்குவாங்க. இப்ப அதை பார்க்க முடியல, தலைவர்கள் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். அல்ல, 2 விஷயமா பார்க்கலாம். ஒன்று, பரபரப்பு இல்லாமல் அமைதியாக ஒரு தேர்தல் அந்த வழிமுறை இருக்கிறது என்றால் அது ஜனநாயகத்திற்கு ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா தான் பார்க்கணும். இப்போ பூத் ஸ்லிப்பை கூட நீங்க வாக்களிக்க செல்றதுக்கு உங்களுக்கு நீங்க டைரக்டா எலெக்ஷன் கமிஷன்ல நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்ப உங்க தொகுதியில யார் வேட்பாளர், அவருடைய சொத்துக்கள் எவ்வளவு, அவர் மீது என்ன குற்ற வழக்குகள், எல்லாமே உங்களுக்கு என்னன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லாமல் அனைத்து தகவல்களும் உங்களை நாடி இருக்கின்றன. இப்ப நீங்க உங்கள் தொகுதியில 5 வேட்பாளர்கள் போட்டியிடுறாங்கன்னா அவர்கள் கடந்த காலத்துல எவ்வளவு சொத்து இருந்தது, இப்பொழுது எவ்வளவு சொத்து இருக்கிறது, எவ்வளவு குற்ற வழக்குகள் இருக்கிறது என்பதெல்லாம் இப்ப முன்னெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கட்சி இன்னொரு கட்சி மேல அவதூறு பேசுவாங்க, சேர் பூசுவாங்க.
அப்ப இவர் யார் சொல்வது நியாயம் இல்ல, அவர் 100 கோடி ரூபாய் வந்து ஊழல் செய்யவில்லையாம்பர். அடுத்த நாள் இந்த கட்சிக்காரர் நாங்கள் 100 கோடி செய்ய பெரிதாக பேசுகிறார்கள், அவர்கள் சுருட்டிய 200 கோடி பத்தி பேசுவதில்லைம்பாங்க. சக்கரை வந்து எறும்பு தின்னுச்சு, சாக்க வந்து கரையா அரிச்சிச்சுங்கிற கதையெல்லாம் அப்ப மக்கள் நம்பிட்டு தந்தாங்க, ஒரு வழி கிடையாது. இப்போ உங்களுக்கு வந்து எல்லாமே வந்து அந்த தகவல் உங்களிடம் இருப்பதனால் வெளியே சென்று அந்த வேட்பாளர்கள் என்ன சொல்ல போகிறார்கள், எதை உங்களை மையப்படுத்தி உங்கள் வாக்குகளை கேட்கிறார்கள் என்கின்ற தேவை மக்களிடம் எழவில்லை. ஏன்னா எல்லாரும் வேலை பார்க்கறாங்க, ஆண் பெண் இருபாலாரும் வேலை பார்க்கறாங்க. அவங்களுக்கு வந்து முன்னெல்லாம் வந்து நேரம் செலவழித்து அந்த தேர்தல் கூட்டத்துக்கு போவது என்பது ஒரு பெரிய ஒரு ஹாபி, ஒரு பொழுதுபோக்காது. இப்ப அதுக்கெல்லாம் மக்களுக்கான தேவையும் இல்லை, நேரமும் இல்லை. அதனால என்ன ஆகுது, உங்களுக்கு எல்லாமே உங்களோட இப்ப கிட்டத்தட்ட உங்களுக்கு வீட்டுல சமைக்க முடியல, டக்குன்னு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டு 5 நிமிஷம் சாப்பாடு வந்துருது. அந்த கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு விரிவுபடுத்தப்பட்ட ஒரு பரிமாணமா தான் நீங்க பார்க்கணும். இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து எந்த தொகுதியில யார் போட்டியிடுறாங்கன்னு தெரியாது ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால. இப்ப இன்னைக்கு எனக்கு வந்து கந்தர்வக்கோட்டையில யார் போட்டியிடுறாங்க, குன்னத்துல யாரு, ஊட்டியில யாரு, ராமநாதபுரத்துல ஒரு தட்டுனா எனக்கு வேட்பாளர், அவருடைய ஹிஸ்டரி அந்த தொகுதியில அப்ப எல்லா தரவுகளும் கைக்கு வந்துட்டதுனால வெளியே சென்று அந்த தகவல் தரவு அல்லது இந்த பிரச்சாரத்தை கேட்பதற்கான தேவை எழவில்லை. அது இன்னும் போக போக அது இன்னும் குறையத்தான் செய்யும். ஆனால் அதே வேளை இந்த பெரிய தலைவர்கள் மக்களை சந்தித்து பேசுவது என்பதில் வந்து அந்த ஒரு எழுச்சி இருக்கத்தான் செய்கிறது. அது வந்து ஒரு கூடுதலான ஒரு உந்துதல். தொடர்ந்து பேசலாம் சார். சார் ஜெகதீஸ்வரன் சார், ஜெகதீஸ்வரன் சார், பரமேஸ்வரன் சார் சொன்னதோட ஷார்ட்டாக நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா, நீ இதுக்கு முன்னாடி என்ன பண்ண, இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் சொல்லியிருக்க, எத்தனை பல்ட்டி அடிச்சிருக்க, எப்படி மாறி பேசியிருக்க அப்படிங்கிற முழு ஜாதகமே என்கிட்ட இருக்குது. நீ வந்தால் என்ன சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியும், என்ன மாற்ற போகிறேன்னு எனக்கு தெரியும். அப்படிங்கிறதால தலைவர்களின் பேச்சை கேட்பதில் மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போச்சா? இல்ல உண்மைதாங்க. இன்னைக்கு வந்து மக்களுக்கு வந்து இந்த தலைவர்கள் ஒரு காலத்துல, இப்ப நான் புதுக்கோட்டையில திருவர்த்திடல்னு ஒரு பகுதி இருக்கும், அந்த பகுதிக்கு தான் வந்து கலைஞர் பேசுறதுக்கு வருவார். அங்க அப்பா கூட்டிட்டு போயிருக்காரு, கலைஞர் பேச்சை கேட்கலாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போயிருக்காரு. இது வேறு சில தலைவர்களோட பேச்சை இதே மாதிரி ஊர்களாக இந்த மாதிரி திடல்கள்ல போன காலங்கள்லாம் உண்டு. இவர் பேச்சு, வைகோ பேச்சு நல்லா இருக்கும். அதே மாதிரி அந்த காலத்தில் எம்ஜிஆரோட பேச்சு, நீங்க அண்ணா பேச்சு அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம் போயிருப்பாங்க. நீங்க திமுக அதிமுக அந்த பாரம்பரியமாக அந்த கட்சிகளில் இருக்கலாம், நடந்திருக்கலாம். இன்னைக்கு அந்த மாதிரி பெருசா வந்து பேசக்கூடிய நபர்கள் அப்படிங்கறது குறைச்சாங்க. மக்களுக்கும் அது பெரிய இன்ட்ரெஸ்ட்லாம் இல்லை, என்ன பெருசா பேசுற போறாங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு, அதை பார்ப்பதற்கு நான் அங்கதான் போய் பார்க்கறது அவசியம் இல்லை. கொஞ்ச நேரத்துல நீங்க மெயின்ஸ்ட்ரீம் மீடியால போட்டுருவீங்க, இல்ல யூடியூப் சேனல்ஸ்ல போட்டுருவீங்க, அதை நான் பார்த்துக்கலாம். நான் சாவகாசமா எப்ப நான் ஃப்ரீ டைம்ல இருக்கும் நைட்டு கூட நான் பார்த்துக்குவேன். அந்த நேரத்துல போய் அங்க நிக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு இல்லை. அப்படின்னு ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டாங்க. மக்களுக்கும் வந்து இந்த பேச்சை கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம்ங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு. ஒரு சின்ன குறுக்கீடு சார். இப்போ ஆன்லைனில் தலைவர்களோட பேச்சை மக்கள் கேட்டுக்கிறாங்க தங்களோட கன்வீனியன்ட்டான டைமில் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்படி இருந்தாலும் கூட மக்களுக்கு அந்த பேச்சை முழுவதுமாக கேட்பதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கன்வீனியன்ட் டைம் கூட எடுத்துக்கலாம். இல்ல உண்மைதான் இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க உண்மைதான், இன்ட்ரெஸ்ட் இல்ல. இன்னைக்கு தலைவர்கள் சொல்ல போனா, இப்ப முதல்வர் போறாரு, எதிர்கட்சி தலைவர் போறாருன்னா கூட பல நேரங்கள் அது கூட்டப்படுகிற கூட்டமாகத்தான் இருக்கிறது. அந்த கூட்டத்தை அந்த பகுதியுடைய மாவட்ட செயலாளரும் மற்ற பகுதி செயலாளர்களும் எப்படியா தலைவர் வராரு, நம்ம கூட்டத்தை காமிக்கணும். ஒரு மாநாடு போடுறாங்க, ஓகே, இவர் மாநாடு 2 லட்சம் பேர், நம்ம மாநாடு 3 லட்சம் பேரை கூட்டணும். ஒவ்வொரு ஊர்ல இருந்து ஒவ்வொரு தலையும் இத்தனை பேர் கூட்டிட்டு வாங்க, காசு கொடுத்து கூட்டிட்டு வாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. இன்னைக்கு இந்த எலெக்ஷன் ஒர்க்லயே வந்து நிறைய இப்ப ஏஜென்ட்ஸ் எல்லாம் உருவாயிட்டாங்க. ஓகே, பிரச்சாரத்துக்கு எனக்கு ஆள் வேணும், 10 பேர் ஒரு ஆளுக்கு ஒரு நாளைக்கு 600 ரூபாய் கொடுத்துருவீங்களா, 3 வேளை சாப்பாடு போட்டுருவீங்களா, டீசலுக்கு பெட்ரோலுக்கு வந்து கொடுத்துருவீங்களா, டீசலுக்குள்ள கொடுத்துருவீங்களா, இந்த டைம் தான் பண்ண முடியும் அப்படின்னு ஏஜென்ட்ஸா உருவாயிட்டாங்க. பாரம்பரிய கட்சிகள்லயே இப்ப கேட்டீங்கன்னா, நீங்க ஆட்களை கூட்டிட்டு போறீங்கன்னா எனக்கு குவார்டர் பிரியாணி வாங்கி கொடுக்குறியா, அது எழுதப்படாத விதியாக மாறிவிட்டது. ரொம்ப சில கட்சிகள் தான் எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. இப்ப நான் சில நேரங்கள்ல நாம் தமிழர்ல பார்க்கிறேன், அவங்க உண்மையிலேயே ஒரு கொள்கை பிடிப்பு அப்படிங்கிற ஒரு 4 பேர் போனா கூட சரி, ஓகே, நான் வந்து என்னோட தலைவனுக்காக போறேன், தமிழ் தேசியத்துக்காக போறேன், அப்படி அது நான் பார்க்க முடிகிறது. அதை தாண்டி மற்ற கட்சிகள் எல்லோருமே இந்த மாதிரி போயிட்டாங்க. இன்னைக்கு விஜய் கேம்பெயினுக்கு விஜய் பார்க்க வர கூட்டம் என்பது விஜய்ங்கிற நடிகரை நாங்க பார்க்கிறோம். அது வந்து ஒரு அரசியல் தலைவராக பார்க்கிறோமாங்கிறது கிடையாது. விஜய்ங்கிற நடிகர் திரையிலே பார்த்துட்டு தான் நேரில் பார்க்கறதுக்கு எனக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பு. இன்னும் சொல்ல போனா நான் வெறிபிடித்த ரசிகராக இருக்கிறேன். எனக்கு அதை அவர் பார்த்துட்டாலே போதும், எனக்கு வந்து வாழ்க்கையில பாதி நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படிங்கிற அளவுக்கு ஒரு கூட்டம் ஒண்ணு உருவாயிருக்கு. அந்த கூட்டம் விஜய் பார்ப்பதற்காக மட்டும் போதும். அரசியலா என்ன பேசுறது? ஒரு சின்ன குறுக்கீடு சார், திரும்பவும் ஒரு சின்ன குறுக்கீடு. இங்க சீமானுக்கு சொன்னதை போலவே விஜய் கட்சி அந்த நண்பர்களும் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான பிரச்சாரத்துல தெருவுல ஈடுபடுறாங்க. பெரிய தலைவர்கள் இல்லைன்னா கூட அந்த
அந்த கட்சியோட தொண்டர்கள் நிறைய தங்களோட துண்டை போட்டுக்கிட்டு சின்ன ரேடியோவை வச்சுட்டு அந்த பிரச்சாரம் பண்ணுறதை பார்க்க முடியுது. ஆனால் இருபெரும் கட்சிகளாக இருக்கிற அல்லது இருபெரும் கூட்டணிகளாக இருக்கிற திமுகவும் அதிமுகவும் அந்த அளவுக்கு தெருவில் வந்து பிரச்சாரம் பண்ணலை அப்படிங்கிறத நம்ம எப்படியா புரிஞ்சுக்கலாம்? அதாங்க ஒண்ணு, இன்னைக்கு வந்து கடைசி கட்டத்துல நம்ம கொடுக்க போகின்ற வைட்டமின் ப எல்லாத்தையும் சரியான பதிலாக இருக்கும். நம்ம ஏன் ரொம்ப கஷ்டப்படணும்? இன்னொன்னு, தொண்டர்களாக இருக்கக்கூடியவர்கள் அவங்க போய் நோட்டீஸ் எல்லாம் எப்படியாவது போய் சேர்த்துருவாங்க. நம்ம தான் போகணும்னு அவசியம் இல்லை. இன்னைக்கு நிறைய வந்து முன்னாடி எல்லாம் வேட்பாளர்கள் நிறைய பேர் நடந்தெல்லாம் போன காட்சியில பார்த்தோம். இன்னைக்கு பெரும்பாலான வேட்பாளர்கள் ஜீப்ல தான் போறாங்க. அதுவும் வந்து மேல வந்து பட மாதிரி ஒண்ணு அவங்க தான் நிறைய போறதை பார்க்க முடிகிறது. அவங்க கிட்டத்தட்ட இந்த திராவிட கட்சியில இருக்கிறவங்க ஒரு காலத்துல ரொம்ப கஷ்டப்பட்ட காலம்லாம் உண்டு. இன்னைக்கு அந்த கஷ்டமெல்லாம் பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம போய் இறங்கினா ஒரு நல்ல ஒரு ஹை அண்ட் கார்ல போய் இறங்கிடுவோம், ஒரு பாயிண்ட்ல போயிடுவோம், கொஞ்ச நேரம் நிற்போம், பேசுவோம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டே இருக்காங்க. ரொம்ப கடுமையா உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இந்த மக்களுக்கு உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாரும் காசு வாங்கிட்டு தான் ஓட்டு போட போறாங்க அப்படிங்கிற ஒரு காரணம். அது ஒரு திமிராக ஒரு ஆணவமாக கூட இருக்கலாம். பட் அதுவும் ஒரு காரணமாகத்தான் இருக்கு, அது முக்கியமான காரணமாகத்தான் இருக்கின்றது. கடைசி நேரத்தில் அதுதானே செயல்பட போகுது. நம்ம அந்த நேரத்துல நோட்டீஸ் கொடுத்துட்டா கூட போதுமான ஒன்று அப்படிங்கிறதும் ஒரு காரணம் சொல்றேன். இன்னைக்கு இந்த வாக்கு வந்து காசு மட்டும் தான் டிசைட் பண்ணதான் கேட்டீங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஆனா இந்த மாதிரியான விஷயங்களை உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. நம்ம எப்படி இருந்தாலும் கடைசியில காசு கொடுக்க போறோம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு உங்களை கூட்டிட்டு போகிறது உண்மைதான். சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு. பெரிய கட்சிகளை பொறுத்த வரைக்கும் ஒரு நிமிஷம், பெரிய கட்சிகளை பொறுத்தவரை அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தங்களுடைய பலத்தையும் வளத்தையும் இப்படி சாதாரணமாக 2ஆம் அல்லது 3ஆம் கட்ட தேர்தல் பரப்புரை வழிமொழிகள், நேர்களை போய் மக்களை சந்திக்கிறது, பிட் நோட்டீஸ் கொடுக்கறது, அதிலெல்லாம் செலவழிக்க வேண்டாம். நம்முடைய பலத்தையும் வளத்தையும் வேறு வகையில் காட்ட முடியும் என்கின்ற அந்த முடிவுக்கு வந்துடுறாங்க. இதுல என்னோட கேள்வி அதில் தான் இருக்கு. பரமேஸ்வரன் சார், என்னோட கேள்வி வச்சுறேன். என்னோட கேள்வி அதில் தான் இருக்கு. பலத்தையும் வளத்தையும் மட்டும்தான் நம்பி இருக்கிறதா, அல்லது மக்களை சந்திக்காததற்கு காரணம் பலமும் வளமும் தாண்டி பயமா? மக்கள் கேள்வி அதனாலதான் இவங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்லேயே இருக்காங்களா? ஏன்னா நேரில் போயிட்டு மக்களை சந்திச்சா இத்தனை வருடம் வரல என்னன்னு கேள்வி கேட்டு நிறைய வீடியோக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப ஹார்ஷ் குரூரமான ஒரு விமர்சனமா தான் இருக்கு. ஒரு உதாரணத்துக்கு எடுத்துப்போம். இப்ப அவர் ரொம்ப சிறப்பா சொன்னாரு. இப்ப நாம் தமிழரை உதாரணம் காட்டினாங்க. இப்ப அவங்களுடைய வாக்கு வங்கி வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு கிடைக்கும், வெற்றி பெறுவாங்க அப்படின்னு வாக்காளர்கள் மனதில் இருக்கிறத வழிய நம்ம ஒரு ஊகமா தான் சொல்ல முடியும். இப்ப சீமானுடைய பிரச்சாரத்துல வந்து எந்த குறையும் வைக்க முடியாது. தொடர்ச்சியாக மற்ற பெரிய கட்சிகளுக்கு முன்னால வேட்பாளர்களை அறிவிக்கின்றார். அவர் சில கொள்கைகளை முன்வைக்கிறார். அந்த கொள்கைகள் ஏற்புடையதா இல்லையா, யதார்த்த ரீதியில் செய்ய முடியுமா இல்லையாங்கிறதுல விமர்சனத்துக்கு உட்பட்டது. ஆனால் மிக கடுமையாக வீதியில் இறங்கி பிரச்சாரம் பண்றாங்க. அதாவது அவங்க வந்து டிஜிட்டல் கேம்பெயினை விட இப்ப நீங்க கடந்த சில நாட்களில் வந்திருக்கக்கூடிய அந்த தேர்தல் தொடர்பான சில கருத்து கணிப்புகளை பார்த்தீங்கன்னா, அந்த எப்பொழுதுமே நம்ம வந்து ஒரு கேவியட், ஒரு முன்ஜாமீன் மாதிரி, இந்த கருத்து கணிப்புகள் எல்லாம் கணிப்புகள் தானே ஒழிய அது யதார்த்தமான பிரதிபலிப்புகள் அல்ல என்கின்ற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொண்டுதான் நம்ம பேச போறோம். இப்போ எல்லாரும் சொல்றத பார்த்தா நாம் தமிழர் கட்சிக்கான வாக்கு வங்கி வந்து கணிசமான அளவுக்கு குறைஞ்சிருக்கிறது. விஜய் கட்சிக்கு வந்து 15, நாம் தமிழர் வந்து சராசரி 9-10% இருந்திருக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு. அது 5% அளவிற்கு வீழ்ச்சி அடைகிறது என்று கருத்து கணிப்புகள் சொல்றது, நம்ம சொல்லல. அதே மாதிரி வந்து விஜய்க்கு அவர் இதுவரைக்கு சாதாரண ஒரு உள்ளூராட்சி தேர்தலில் கூட போட்டியிடாதவருக்கு 18% வரை வாக்கு வீதம் இருப்பதாக கருத்து கணிப்புகள் காட்டுகிறது. அது எப்படி செய்தாங்க, எவ்வளவு சாம்பிள் சைஸ், எந்த இதுக்கெல்லாம் அப்பாட்ல எதுக்கு நம்ம திருப்பி சொல்ல வரோம் அப்படின்னா, இந்த சின்ன, அதாவது இப்ப விஜய் மாதிரி ஆட்கள் வந்து அல்லது தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அவர்களுக்கு பணமோ அல்லது வளமோ குறைவா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஆள் பலம் என்று சொல்லும்போது அவரோட ரசிகர்கள் தான் கட்சியாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். அவங்களால ஏன் இந்த மாதிரி மற்ற பெரிய கட்சிகள் செய்வது போன்றோ அல்லது தனித்துவமாக நின்று ஒரு பிரச்சார களத்தில் நிற்கின்ற சீமான் போன்றோ அவர்களால் ஏன் இந்த தேர்தல் பணிகளை முன்னெடுக்க முடியவில்லை என்கின்ற கேள்வி இருக்குது. இதுல இன்னொரு மிக முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். ரொம்ப அழகா சொன்னார் புதுக்கோட்டையில திலகர் நானாமே தேர்தல் காலத்தில் செய்தி சேகரிப்புக்காக செஞ்சு ஒரு நிருபராங்க இருந்த நான் பார்த்திருக்கேன். அப்ப எந்த அளவுக்கு யார் பேசினாலும் பெரிய கூட்டம் வரும். மயிலை, மாங்கொல்லை, சென்னையில் இருக்கக்கூடிய மெரினா, இப்படி போன்ற பல இடங்கள் நடக்கும். அதுல தேர்தல் காலங்களில் மிகவும் எழுச்சியான ஒரு உரை, அதாவது இளைஞர்களை சுண்டி இழுக்கக்கூடிய ஒரு உரைன்னா அந்த காலத்து இடதுசாரிகள் தான் செஞ்சாங்க.
அவர்களுடைய பேச்சு வந்து பெரிய பெரிய அங்கதான் வந்து திராவிட கட்சிகள் மட்டும் தேசிய கட்சிகளுக்கு இடதுசாரி, இன்னைக்கு இடதுசாரிகள் எங்க இருக்காங்களேன்னு தெரியல, அது வந்து தேய்மானம் அடைந்து கிட்டத்தட்ட வந்து இல்லைங்கிற நிலைமைக்கு வந்துருச்சு. ஆனா தரவுகளுடன் பேசுவது, எவ்வளவு பெரிய அரசியல் கட்சி அல்லது சித்தாந்தமாக இருந்தாலும் அதை எதிர்த்து குரல் கொடுப்பதில்லை என்று முன்னணியில் இருந்தார்கள் இடதுசாரிகள். இன்னைக்கு அவங்க தேர்தல் களத்திலேயே அவர்கள் போட்டியிடுகின்ற தொகுதிகளில் கூட அவர்கள் வந்து இந்த குதிரை சவாரி தான். மற்ற கட்சியினுடைய கூட்டணி கட்சிக்கு யார் தலைமை ஏற்றி இருக்கின்றார்களோ அவர்கள் முதுகில் சவாரி செய்ய வேண்டிய சூழல் தான். இப்ப தாவேக்கா மாதிரி ஆட்கள் வந்து தெருவில் வந்து இப்ப நான் இருக்கக்கூடிய பகுதியிலோ இல்ல சென்னையினோட ஒரு பகுதியில தான் நான் இருக்கேன், சென்னையின் மற்ற பகுதிகளிலேயோ மற்ற பெரிய கட்சிகள் மாலை வேளையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் செய்யக்கூடிய இந்த பரைப்புரை வேலைகளை கூட அந்த கட்சியினர் ஈடுபடுவதில்லை. அப்ப என்ன சித்தாந்தத்தை மைய வைத்தல், என்ன நோக்கத்தை மைய வைத்து தேர்தல் களத்தில் இருக்கிறார்கள் என்பது ஒரு புறம். இன்னொரு புறம் என்னன்னா, அவர் சரியா சொன்ன மாதிரி முடிவு இப்படித்தான் இருக்கிறது, யார் என்ன சொன்னாலும் என்ன, அல்டிமேட்டா வந்து 1000 2000 3000, அதாவது இது ஏல சீட்டு தான். ரொம்ப சுருக்கமா சொல்ல போனால் இது ஏல சீட்டு தான். யாரு அதிகமாக ஏலத்திற்கு எடுக்கிறார்களோ அது ஒண்ணு. இப்ப இந்த தேர்தல் பிரச்சாரம்ங்கிறது எப்படி ஆயிடுச்சுன்னா, இப்ப நீங்க சினிமா தியேட்டர்ல போய் படம் பார்க்கறதுக்கான அந்த கூட்டம் வந்து, இந்த திரையரங்குல போய் படம் பார்க்கறதுக்கான கூட்டம் வந்து வெகுவா குறைஞ்சிச்சு பாருங்க. ஏன்னா OTT வந்த பிறகு உங்களுடைய சௌரியத்தில் உங்களுக்கு விருப்பமான நேரத்தில் முதல் பாதியை இன்றைக்கு பார்த்துக் கொள்ளலாம், அடுத்த பாதியை நாளைக்கு நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம். அப்படிங்கிற மாதிரி தான் இன்றைக்கும் தேர்தல் பிரச்சாரத்தினுடைய இந்த பாங்கும் பாணியும் மாறிவிட்டது. அதுதான் யதார்த்தம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அவர் கருத்து சொல்றதுக்கு முன்னால, இப்படி இந்த தேர்தல் பிரச்சார உத்திகள் மாறி மேலும் மேலும் டிஜிட்டல் மயமாக செல்லும் பொழுது ஒரு சில கட்சிகள் மட்டும்தான் களத்தில் இருக்க முடியும், தாக்கு பிடிக்க முடியும் என்கிற சூழல் ஏற்பட்டுவிடும். சின்ன கட்சிகள், அதாவது பலம் இல்லாத ஆனா கொள்கை ரீதியாக கொள்கை பிடிப்புடன் இருக்கக்கூடிய கட்சிகளால் நிற்க முடியாது. இதற்கு ஒரு மிகச்சிறந்த உதாரணம் விடுதலை சிறுத்தைகள். நன்றி, தொடர்ந்து பேசலாம். ஜெகதீஸ்வரன் சார், முக்கியமா மக்களுக்கு நான் ஏன் போய் வெயில நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்திருக்கு. அதை தாண்டி சார்ட்ட கேட்ட கேள்வி உங்ககிட்ட திருப்பி வைக்க விரும்புறேன். நேரடியாக மக்களை போய் ஆண்ட கட்சிகளும் எதிர்கட்சியாக இருக்கவங்களும் ஆளுங்கட்சியா இருக்கவங்களும், அதிமுக திமுக 2 பேருமே இருக்காங்க, ஏன்னா எம்எல்ஏவாவது இருந்திருப்பாங்க எதிர்கட்சியா இருந்தா கூட, அவர்கள் நேர்ல போய் மக்களை கேட்கிறப்ப நிறைய மக்கள் இப்ப திருப்பி கேள்வி கேட்க ஆரம்பித்து இருக்கிறார்கள். அது மாதிரியான சூழ்நிலைகளை அவாய்ட் பண்றதற்காக ஒரு பொதுவான இடங்கள்ல மட்டும் கூட்டம் போட்டுட்டு நகர்ந்து போயிடலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்களா? அதே மாதிரி அந்த கட்சியில இருக்கிற தொண்டர்களுமே வீடு வீடா போய் கேட்கறது ரொம்ப குறைஞ்சிருக்கு ஆனா குறைஞ்சிருக்கு. அதற்கு இந்த விஷயங்கள்லாம் காரணமா இருக்குமா? இல்லங்க, இந்த கேள்வி கேட்கிறதுங்கிறது எல்லா இடங்களும் நடக்கிறது இல்லைங்க. நீங்க ரொம்ப சில செய்திகளை பார்த்துட்டு நம்ம எல்லா மக்களும் எல்லா இடங்களும் கேள்வி கேட்கிறான்னு நினைக்கிறாங்க. மக்கள் அப்படிலாம் ரொம்ப சில இடங்கள்ல தான் கேள்வி. இன்னும் சொல்ல போனா பல இடங்கள்ல மக்கள் வரவேற்பாங்க. நீங்க வந்து ஆரத்தி எடுத்து வரவேற்கிறாங்க, அது இரஸ்பெக்ட் ஆஃப் த பார்ட்டிஸ். அதுல அவங்களுக்கு கொஞ்சம் காசு கிடைக்குது, அதை பண்றாங்க. இப்ப நம்ம நேற்று ஒரு செய்தி அது மாதிரி கோலம் போட்டு வரவேற்பாங்க. அந்த காட்சி எல்லாம் பார்த்திருக்கோம். நீங்க வந்து இப்ப நேத்து பாருங்க, இந்த CV கணேசன் அவர் அமைச்சர், அவர் வந்து நிறைய ஒரு வயதான பாட்டி வந்து அவரை வந்து முத்தம் கொடுத்து அவரை வரவேற்றாங்க. அந்த காட்சியிலும் பார்க்கிறோம். சில இடங்களில் வரவேற்பும் இருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்கின்றோம். அது வந்து பெய்டா இல்ல நான் பெய்டா அப்படிங்கிறதெல்லாம் தெரியல, அதுவும் நடக்கதான் செய்கிறது. கேள்வி கேட்பது ரொம்ப சில இடங்கள்ல தான். அதை வந்து கொஞ்சம் கேள்வி கேட்கறதுனால நமக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படாது, நம்ம தைரியமா கேள்வி கேட்டுதான் ஆகணும், இவங்க தானே நம்மளை தேர்ந்தெடுக்கப்பட்ட MLAs இல்ல MPs அப்படிங்கிறது ரொம்ப சில இடங்கள்ல தான். பட் எல்லா இடங்களையும் இது நடக்கணும் அப்படிங்கிறது. அதனால இப்ப பயந்துகிட்டு வரதெல்லாம் அப்படிலாம் ஒண்ணு கிடையாது. பொதுமக்கள் ஏன் போறது இல்லைன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒண்ணு, இன்னைக்கு வந்து பொதுமக்களுக்கு அதை சொல்றேன் இல்லையா, இந்த அரசியல் ஆர்வம் அல்லது ஈர்க்கக்கூடிய அளவிற்கு தலைவர்களுடைய பேச்சு இல்ல அவரோட கண்டென்ட்ங்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்னு, நீங்க வந்து இப்போ இந்த திராவிட கட்சிகள் என்ன ஒண்ணு பண்ணிட்டாங்கன்னா, நீ இந்த மாதிரி வரணும்னா காசு கொடுக்குறேங்கிறத ஒரு எழுதப்படாத விதியா உருவாக்கிட்டாங்க. நீங்க இது வரணும்னா நான் உனக்கு ஏதாவது செஞ்சிருவேன், பிரியாணி போட்டுருவேன், இல்ல வந்து நான் உனக்கு காசு கொடுத்து 200 ரூபாய் காசு கொடுப்பேன், 300 ரூபாய் காசு கொடுப்பேன் அப்படிங்கிறத உருவாக்கிட்டாங்க. அப்ப அவங்க என்ன ஒரு இடத்துக்கு போயிட்டாங்க, நீ காசு கொடுத்து கூப்பிட்டா நான் வருவேன், நான் ஏன் சும்மா வரணும். இப்ப சினிமாவே எப்படி ஆயிடுச்சு, முதல் காட்சியில வந்து பெய்டு சில ஆட்களை உள்ள அனுப்புறாங்க, அவங்க வந்து பெய்ட் ரிவ்யூவர்ஸ் தான் வெளியே வந்து படம் சூப்பர், இந்த மாதிரி படம் உலகத்திலே நடந்தது இல்ல, டைட்டானிக் எல்லாம் தூக்கி சாப்பிட்றதுக்கு கதை விடுறாங்க. அதை இன்னைக்கு நடக்குது. ஏன்னா இந்த படங்களுக்கு வேற ப்ரமோஷனே இல்லாம மாதிரியான ஒரு சிக்கல் ஏற்படுது. வேர்ட் ஆஃப் மவுத் போனா அதையும் நம்ம திணிச்சு பண்ணணுங்கிற ஒரு இடத்துல நம்ம இருக்கோம். அப்ப எல்லாமே இந்த உலக காசு கொடுத்தீங்கன்னா இது நடக்கும், அதை நாங்க உருவாக்கிட்டோம். அதை உருவாக்கிய பிறகு மக்கள் அதை மாற மாட்டாங்க. இப்ப நீங்க பணமே நிறைய கொடுக்குறாங்க, நான் சொல்றேன், பணத்தையே மக்கள் வாங்குறாங்க, இல்ல அதெல்லாம் வாங்க மாட்டேன்னு சொல்றாங்க. இல்ல, இது ஹாப்பி டிரான்சாக்சன். கொடுக்குறவங்களும் சந்தோஷமா இருக்காங்க, வாங்குறவங்களும் சந்தோஷமா இருக்காங்க. இதுக்குள்ள ஏன் நம்ம போய் சிக்கிட்டு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இடத்தை நோக்கி போறாங்க. இந்த ஹாப்பி டிரான்சாக்சன் நடக்கிற வரைக்கும் மக்கள் பெருசா அவங்களும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, வேட்பாளர்களும் அவங்களும் சந்தோஷமா அதை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்களும் சம்பாரிச்ச பணம், உழைச்ச சம்பாரிச்ச பணம்லாம் அது கிடையாது. அதனால
ஓவராலா என்ன கேட்டீங்கன்னா இது கடைசியா இது பணம் அப்படிங்கிற ஃபேக்டர் இருக்கின்ற காரணத்தினால நம்ம ரொம்ப மெனக்கட வேண்டிய அவசியம் இல்லை. இன்னொன்னு அதை சொல்றேன், இந்த திராவிட கட்சிகள் இருப்பவர்கள் ரொம்ப ஒரு வசதியாகவே வாழ்ந்து பழகிற மாதிரியான ஒரு இடத்துக்கு நகர்ந்துட்டு இருக்காங்க. உழைக்க வேண்டாம் ஒரு இடத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க. நன்றி சார், தொடர்ந்து பேசலாம் சார். சிவபரமேஸ்வரன் சார், என்னோட இறுதியான கேள்வி, மக்கள்கிட்ட எழுச்சி இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் வெறுப்பும் இல்லை, அப்படி இல்லைன்னா இரண்டுமே இருக்கு, மனதிலே இருக்கு. அது போலிங் அப்போ தெரியுமா, இல்லை இதில் எதுவும் மாற்றங்கள், இந்த போலிங் பேட்டர்னில் எதுவும் மாற்றங்கள் வருமா? அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, மக்களிடையே வந்து ஒரு சுணக்கம் இருப்பதை நான் என்னுடைய அனைத்து மாவட்டங்களில் சென்ற கள ஆய்வுல, கள செய்தி சேகரிப்புல பார்த்துருக்கேன். மக்கள்கிட்ட எப்படி என்ன ஆயிப்போச்சுன்னா, இவங்க யார் வந்து என்ன செய்ய போறாங்க அப்படிங்கிற அந்த ஆங்கிலத்துல சல்கிங்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம், அது வந்துருச்சு. ரெண்டாவது, உண்மையை சொல்ல வேண்டும் என்றால் மக்கள் ஒரு கையறு நிலையில் தான் இருக்கின்றார்கள், நம்மால எதுவும் செய்ய முடியாது என்று. அப்ப என்ன செய்யறாங்கன்னா, ஓகே, ஏங்கிற கட்சி ஊழல் மிகுந்த கட்சியா இருக்கு, அது தூக்கி எறியப்பட வேண்டிய கட்சி. சரி, ஏக்கு மாற்ற பின்னு ஒரு கட்சி இருக்கு, அவர்களுக்கு வாக்களிக்கலாம் என்றால் அது இவர்களுக்கும் அவர்களுக்கும் வந்து என்ன பெரிய வித்தியாசம் இருக்க போகிறது? சரி, ஏயும் வேண்டாம் பியும் வேண்டாம், சியை பார்க்கலாம் அப்படின்னா சி வந்து அவர்கள் சொல்வது வித்தியாசமாக இருக்கிறதா, நடைமுறை சாத்தியமாக இருக்கிறதா, அது எப்படி அப்படிங்கிற சந்தி எதுவுமே வேணா டிக்கு போலாம் அப்படின்னா, இது எப்படின்னா 5 நாள் வேலை செஞ்சு 2 நாள் ஆஃப்ங்கிற மாதிரி, 1 நாள் வேலை செஞ்சுட்டு 4 நாள் ஆஃப்ங்கிற மாதிரி, இது என்ன பண்றது? அப்ப மக்களிடையே என்ன சார், இல்ல டி வரைக்கும் சொல்றீங்க சார், பரமேஸ்வரன் சார், டி வரைக்கும் சொல்றீங்க. தமிழகத்துல இப்ப கிட்டத்தட்ட 7 முனை போட்டி இருக்கு, அதை தாண்டி நோட்டா ஒன்று இருக்கு. அப்ப மக்களுக்கு ஆப்ஷன்லாம் இருக்கு. இது போலிங் அப்ப தெரியுமா? இந்த வருடம் மக்களிடையே வந்து ஒரு சுணக்கம் இருந்தாலும் தங்களுடைய ஒரு ஜனநாயக கடமையோ பொறுப்பையோ கிடைக்கக்கூடிய அந்த ஒரு வாய்ப்பையோ வந்து நழுவ விட்டுற கூடாதுங்கிறதுனால மக்கள் மனதில் சில எண்ணங்கள் இருக்கிறது. அதாவது அந்த கடமையை அல்லது என்ன எப்படி பார்ப்பாங்கன்னா, ஏன்னா 5 மாநில தேர்தல்கள் இருந்த நிலையில 3 மாநில தேர்தல்கள் வாக்குப்பதிவு நடந்திருக்கு. அங்க எப்பொழுதும் இல்லாத அளவு கூடுதலான வாக்குப்பதிவுகள் நடந்திருக்கு. அதே நிலைமை தமிழகத்திலும் நடக்குமா? வாய்ப்பு இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த தேர்தல்களோட இந்த முறை வாக்குப்பதிவு வீதம் உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அதான் சொல்றேன், இளைஞர்களிடையே வந்து வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு ஆர்வம் இருக்கிறது. இன்னொன்று என்னன்னா, தேர்தல் ஆணையம் கூட விரிவுபடுத்த கூடுதலான தேர்தல் மையங்கள், வசதிகள் போன்ற நிறைய விஷயங்கள், அம்சங்கள் வரும்பொழுது மக்களிடையே சென்று அந்த வாக்களிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இம்முறை வாக்களிப்பு வீதம் கூடும். வீதம் கூடினால் யாருக்கு ஆபத்து அல்லது யாருக்கு அது எதிர்வினையாக இருக்கும் என்பதை அரசியல் அறிந்தவர்கள் அறிவார்கள். நன்றி சார். என்னோட இறுதியான கேள்வி, உங்களோட சுருக்கமான பதில் எதிர்பார்க்கிறேன். ஜெகதீஸ்வரன் சார், அரசியல் கட்சிகளுக்கு இந்த பிரச்சாரத்துக்கான கொடுத்த நாட்கள் வந்து குறைவாக தான் இருக்கு அப்படின்னு யாரும் பெருசா சொல்லல. இனி வரும் காலங்களில் இந்த நாட்களும் குறைத்து வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கலாமா? அப்படி குறைச்சிட்டாங்கன்னா ஒரு பேருக்கு ஒரு எதிர்ப்பை தெரிவிச்சுட்டு செலவு மிச்சம் அப்படிங்கிற மனநிலைக்கு எல்லா கட்சிகளும் வந்துட்டாங்களா? சுருக்கமான இறுதியான உரை. பிரதான கட்சிகள் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க. ஏன்னா பிரதான கட்சிகள் வந்து தங்களோட வேட்பாளர் தேர்தல் தேதி அறிவிக்கிறதுக்கு முன்னாடி பண்ணிடுறாங்க. அது சில தொகுதிகளை கூட ஃபைனலைஸ் பண்ணாம இருக்கிறாங்களே தவிர பண்ணிடுறாங்க. தேர்தல் அறிக்கைகளுக்கான வேலையெல்லாம் வந்து ஒரு 2-3 மாசம் முன்னாடி ஆரம்பிச்சிடுறாங்க. எந்தெந்த இடத்துல வந்து என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறலாம் பிளானிங் எல்லாம் முன்னாடி முடிச்சு வச்சிடறாங்க. அதனால சொல்ல போனா இது வந்து இந்த இவ்வளவு நாட்கள் கொடுக்கறது அப்படிங்கிறது எதுக்கு இவ்வளவு நாட்கள் நமக்கு வேணும்? நம்ம தான் எல்லா பகுதிகளையும் கவர் பண்றது, நம்மகிட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, போய் நோட்டீஸ் எல்லாம் சேர்க்கறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, நம்ம போகாட்டி கூட பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருக்காங்க. அதனால நீ சொல்ற மாதிரி பேருக்கு ஒரு எதிர்ப்பு. கேரளாலே ஃபர்ஸ்ட் எதிர்ப்பு எல்லாம் தெரிவிச்சாங்க, ஆனால தேர்தலை ஃபேஸ் பண்ணி முடிச்சிட்டாங்கல்ல. அதே மாதிரிதான் இப்ப தமிழ்நாட்டிலையும் மேபி கொஞ்சம் தேர்தல் எதிர்ப்பு தெரிவிக்கிற மாதிரி தெரியும், நாட்கள் பத்தாதுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த நாமினேஷன் உடனே ஆரம்பிக்கிறது ஒரு சிக்கல். அதுக்கு ஒரு கேப் கொடுக்கணும், ஒரு 4-5 நாள் கழிச்சா நாமினேஷன் ஸ்டார்ட் ஆகும். பட் கேம்பெயின் பண்றதுக்கான நாட்கள் இருக்கு அப்படிங்கும் போது அவங்க வந்து அதெல்லாம் இன்னும் சொல்ல போனா போக குறையும். குறைவதான் அவர்களும் எதிர்பார்ப்பார்கள். குறையட்டும், டிஜிட்டல் கேம்பெயின் நிறைய போயிடலாம், மக்களுக்கு நிறைய போன்லயே நம்ம வந்து ரீச் அவுட் பண்ணிடலாம், சோசியல் மீடியால ரீச் அவுட் பண்ணிடலாம் அப்படிங்கறத நோக்கி தான். ஏன்னா இது யூசர்ஸும் இன்டர்நெட் யூசர்ஸும் ஜாஸ்தியாக அவங்களை தவிர குறைய மாட்டாங்க. அப்ப அதன் மூலியமா நிறைய ரீச் அவுட் பண்ணலாம் அப்படிங்கறதுக்கான வேலைகளை எல்லா கட்சிகளுமே பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கு. நன்றி சார். நம்முடைய விவாதத்தில் பங்கு கொண்டு பல்வேறு கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி.